நான் ஆரம்ப காலகட்டத்தில கோயிலுக்கு வந்து போற சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பழங்கள்ல வந்து மாலை கோத்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வாங்கி வர பழத்த எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், மாலையா கோத்து நான் வந்து போட்டுருவேன். அதுலயும் திராட்சை மாலை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 2 பேருக்கு இந்த மாலைய வந்து கோத்துருக்கேன். அதுல வந்து ஒருத்தங்கள வந்து இதுல காட்டியிருப்பேன். இன்னொருத்தங்க யாரு அப்படிங்கிறத லாங் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்க. இன்னொரு மாலை யாருக்கு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு கூடிய சர்வ ஏகாதசியும் கூட பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். பெருமாளுக்கு மட்டுமல்ல, மகாலட்சுமி தாயாருக்கும் அம்பாளுக்குமே உகந்த நாள். இந்த ஒரு அற்புத நாள் வந்து பாத்தீங்கன்னா மாசி 3ஆம் வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசி நைட்டு 10:50 வரைக்குமே இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தா கண்டிப்பா துளசி வந்து சாற்றுங்க. துளசி வந்து செடியில இருந்து பறிக்காதீங்க, கடையில வாங்கியே சாத்துங்க. நான் வந்து நேத்து பறிக்காம விட்டுட்டேன். நேத்து கொஞ்சமா பறிச்சிருந்ததை வந்து நான் வீட்டுக்கு வந்து பெருமாளுக்கு போட்டுட்டேன். இது கோவிலுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியல. அதனால வந்து இன்னைக்கு ஏகாதசி ஸ்பெஷலா இன்னைக்கு பெருமாளுக்கு வந்து திராட்சை மாலை தான் வந்து கோத்து எடுத்துட்டு போயிருந்தேன். 21 பழங்கள் வந்து கோத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களாம் வந்து பழங்கள் வந்து கோத்து சாமிக்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. எலுமிச்சம்பழம் மாலை நிறைய பேர் போடுவாங்க. நான் வந்து அதிகமாக போட்டது ஒரு ஆளுக்கு தான் திராட்சை மாலை. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படிங்கிறத லாங் வீடியோல கண்டிப்பாக சொல்றேன். இப்போ நம்ம மகாவிஷ்ணு எப்படி இருக்காரு திராட்சை மாலையில அப்படின்னு கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை எழுதுங்க. இன்னைக்கு ஏகாதசிங்கிறனால அசைவம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இரவு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெருமாளை நினைச்சுக்கிட்டே இருங்க. மகாலட்சுமி தாயாரோட ஆசையும் அந்த விஷ்ணு பகவானுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.